Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வாழைத்தண்டு ரசம் செய்ய போறோம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துர்க்கேன். இதை சின்னதா கட் பண்ணி நம்ம இதை சாரா ஜூஸா எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வெறும் வாணல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ பொன்னிறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கடுகு உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிவப்பு மிளகாய் 2 எடுத்துருக்கேன். அது கூட 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் வேக வச்சதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். நல்லா ஒன்று கூட எல்லாம் கலந்து வதக்கி வரணும். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்து போட்டுக்கலாம். வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் ரசப்பொடி தூள். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க வெந்தயமும் ஜீரகமும் போட்டுடலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வாழைத்தண்டு ரசம். சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.